விஜய் தானே கம்பேர் பண்றாங்க. சரி, இப்ப விஜய் வச்சு பேசுமே. விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா தன்னோட 34வது வயசுல இலங்கையில தமிழர்கள் கொல்லப்படுறாங்க அப்படின்னு 34 வயசுல இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவு உண்ணாவிரதம் இருந்தார். அதே மாதிரி தன்னோட 36 வயசுல இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்றாங்க அப்படின்னு இலங்கைக்கு எதிராக அவர் வந்து போராட்டம் நடத்தினார். இப்போ ரஜினி அவர்கள் அவரோட வாழ்க்கையில மக்களுக்கு ஆதரவு நின்று ஏதாவது ஒரு போராட்டத்தில் கலந்துருக்காரா? சோ உங்களை வாழ வச்ச தமிழக மக்களுக்காக இந்த படத்துல பாருங்களேன், என் ஒரு திரி வீரவைக்கு ஒரு பவுன் தங்க காசுன்னு. சோ அந்த மாதிரி உங்களுக்கு தங்க காசா கொடுத்த தமிழ் மக்களுக்காக, அவங்க வாழ்க்கைக்காக, அவங்க உரிமைக்காக என்ன சார் போராடுங்க? எந்த போராட்டம் நீங்க பண்ணதே இல்லையே. உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு அப்புறம் வந்த ஒருத்தன் இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டா, நாம செய்யாத, நாம ஆரம்பிக்காத கட்சி ஒருத்தன் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு ஆளு அரசுக்கு எதிராகவே நிக்கிறான் அப்படின்ற வயிற்றுச்சல் தான் உங்களோட அந்த அறிக்கையிலே தெரியும். இந்த ஒன் அண்ட் ஒன்லி சொல்றது, சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஒன் அப்படின்னு சொல்றது, நான் தாண்டா இனிமேல் அப்படின்னு சொல்றது, அதுக்கப்புறம் இந்த காக்கா கதை சொல்றது, இந்த கரூர் பிரச்சனை ட்வீட் போட்டு அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா ஆதவஜனா பேசி ட்வீட் போடுறதா இருக்குல்ல. எனக்கு தெரியல, உங்களுக்கு உண்மையிலேயே அந்த அறிவோட தான் நீங்க பண்றீங்களா, இல்ல உங்க வயசுக்கு உங்களை மக்கள் வச்சிருக்க அந்த லெவல் இருக்குல்ல, அந்த லெவல் வந்து ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமா இறங்கி போறீங்க. ஏன் சார் இந்த 5 வருஷத்துல எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனை, மக்கள் பிரச்சனை எவ்வளவு நடந்திருக்கும்? பாலியல் வன்கொடுமை, ஆவண கொலை, சட்ட ஒழுங்கு சீர்கேடு, மக்கள் போராட்டம், மக்களுக்கு எதிரான இந்த அரசோட அடக்குமுறைன்னு இவ்வளவு பிரச்சனை நடந்து அந்த இத்து போன லெட்டர் பேட் எடுத்து மக்களுக்கு ஆதரவு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க சார். 5 வருஷம் கோமா இருந்தீங்களா, இல்ல உண்மையிலேயே மறுபடியும் மென்டல் ஆயிட்டீங்களா? உடனே விஜய்க்கு எதிரான உடனே கரூர் பிரச்சனை ட்வீட் போட்டீங்க, அதோட சரி. அதுக்கப்புறம் இப்பதான் என்ன சொல்றது, ஏய் நான் 10வது படிக்கும்போது பார்த்தது, அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அப்ப ட்வீட் போட்டு அதுக்கப்புறம் இப்ப இருக்கு. இதுக்கப்புறம் நடுவில் இவ்வளவு பிரச்சனை நடந்து அதை கேட்கறதுக்கு துப்பு இல்ல. இப்ப நீங்க வந்து லெட்டர் பேட் எடுத்து வந்து பேசுறீங்க. இதுல இருந்தே நல்லா தெரியுற ஒரு விஷயம் என்ன, உங்களுக்கு வந்து வன்மம், ஒரு வயசுக்கு ஏற்ற ஒரு செயல், ஒரு மெச்சூரிட்டி இல்லாம அவ்வளவு வன்மத்தோட இருக்கு. டிஎம்கே இந்த 5 வருஷத்துல ஏதாவது ஒரு அறிக்கை விட்டுருப்பீங்க? பயம். இந்த ஜெயலலிதா ரஜினி சொடக்கு போட்டு பேசினாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இதே ரஜினி ஒரு எம்ஜிஆர் எதிராகவோ இல்ல ஒரு கலைஞருக்கு எதிராகவோ ஏன் ஸ்டாலினுக்கு எதிராகவோ பேசினாரா? கிடையாது. இவ்வளவு ஏன் 96ல ஜெயலலிதாக்கு எதிராக சொடக்கு போட்டு பேசினார் ரஜினி. அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல கூட ரஜினி ஜெயலலிதா எதிராக பேசினதே கிடையாது. ஏன்னா அவங்க அதிகாரத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றதுக்காக. இதுல இன்னொன்னு கவனிக்க ஒரு விஷயம்,